முகத்தை மூடிக்கிட்டு தொடர்ந்து இஸ்லாத்தை பற்றியும் நபிகள் நாயகத்தை பற்றியும் குரான் வசனங்களை தளத்தில் ஒரு அருவருக்கத்தக்க மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. குரானில் ஆரம்பத்திலே ஒரு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தெரியுமா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முட்டு கொடுப்பானுங்க. இருக்குல்ல சொல்லி போடாங்க அல்லாஹு ஷல்லா இது அவர்கள் சொல்லலைன்னு இவனுக்கு என்னன்னா இந்த மாதிரி முகத்தை எதனா ஒரு இது போட்டு மறைச்சிக்கிறது. நான் என்ன சொல்றேன், இது பொட்டத்தனமானது. நீ வீரமா விவேகமா நீ பெரிய அறிவாளி மயிறு தானே நீங்க. இவனுக்கு தான் மெயின். கனிமொழி அங்கே போய் பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த கேள்விகள்லாம் நமக்கு எழுது. ஏன்னா கனிமொழி சாதாரணமாக போகிற ஆள் இல்லை இல்லைங்களா. அப்போது அவங்க ஐடி விங்கில் முக்கியமான நபர்களாக இருக்கும். கூப்பிட்டதுனால தானே கனிமொழி போயிருக்காங்க. அதனால வர பெனிஃபிட்ஸ் இந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னா நீ பிளேலிஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமாம். அப்போ இவங்களுக்கு தெரியும் அவனுங்க யாருன்னு. அப்போ அவங்கள யாருன்னு தெரியும் சொன்னால் அப்போ அவங்கள ஈர்க்கிறது கனிமொழியா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. இப்போ இல்லை, எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் 5 தடவை சிஎம்மா இருந்திருக்காரு. சும்முவா சம்முவா சும்மு சும்மி 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 வண்ண கனவுகள் பேரை பாருங்க. நாதாரி கோவம் வருதுங்க. சொத்துரிமை கொடுத்தது முதல் மார்க்கம் இஸ்லாம் தான் அப்படின்னா அதான் பொம்பளையாவே நீங்க மதிக்கலடா. அப்புறம் என்ன சொத்துரிமை காசு கொடுக்குறீங்க, அதனால நீங்க ஓட்டு அரசியல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைகளையும் நீங்க உள்ளுக்குள்ள கரு இருக்கிற வேலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பேரிழப்பு. திமுக ஐடி விங்க வச்சுக்கிட்டு இப்படி நீங்க கேவலமா வேலை செய்யறது தவறு இல்லைங்களா. திமுகவுக்கு எதுனா ஒரு ஆபத்து இருந்துச்சுன்னா இவங்களே குழி தோண்டி பழிச்சிருவானுங்க திமுக. நவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டர தமிழ் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தலா ரஹீம் அவர்கள். சார் வாழ்த்துக்கள் சார். வாங்க. நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். சிறப்பு. SVK சும்மி வண்ண காவியங்கள், இவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகவும் அருவருக்கத்தக்க கெட்ட வார்த்தை, காது கூசுகிற மாதிரியான வார்த்தைகளில் ப்ராட்காஸ்டிங் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடியோ வலைத்தளத்தில் ப்ராட்காஸ்டிங் பண்ணுறாங்க. அவங்க யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வருவாங்க. இவர்கள் எப்படி அப்படின்னா முகத்தை மறைச்சிக்கிட்டு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த முகம் யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் சென்சார்டு தான். ரொம்ப பச்சையாக பேசுகிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் இஸ்லாம், கிறிஸ்தவம், ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட சமுதாய மக்கள், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இறைவன் அப்படின்னு கூட சொல்லலாம், இறைவன், தேவ தூதர்கள், இவர்கள் எல்லாத்தையும் ரொம்ப அசிங்கம் பேசுகிறாங்க. இறை தூதர்கள் முறைக்கொண்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டினுடைய மிகவும் முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் கனிமொழி அவர்களை நேர்காணல் பண்ணுறாங்க. இதனுடைய ஒரு வீடியோ கூட இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது இவ்வளோ தூரம் ஒரு தரைகுறவாக பேசக்கூடிய ஒருத்தவங்களோட கனிமொழி அவங்க உட்காந்து பேசுகிறாங்களே, இது என்ன, இது ஏன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. சொல்லுங்கள் சார், இது முதல்ல இந்த SVK, இந்த சும்மி வண்ண காவியங்கள் அப்படின்றவங்க யார், என்ன பண்ணுறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, யார் இந்த சும்மி வண்ண காவியங்கள்? இவனுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு அவனுங்க வெளியிடுவானுங்க. தொடர்ந்து இஸ்லாத்தை பற்றியும் நபிகள் நாயகத்தை பற்றியும் குரான் வசனங்களை இவனுங்களுக்கு என்ன விதமாக கிண்டல் கேலியாக்கணுமோ அந்த மாதிரி வசனங்களாக எடுத்து இவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படின்னா பொதுத்தளத்தில் ஒரு அருவருக்கத்தக்க மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. பட் இவங்களுடைய முகம், இவங்க யார் என்ன எதுவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க, மறைமுகமாக இருப்பாங்க. இப்போ இந்நிலையில் தான் திமுகவினுடைய மகளிரணி பொதுச் செயலராக இருக்கக்கூடிய MP கனிமொழி இவங்க நடத்திய ஒரு நேர்காணலில் போய் உட்காந்துட்டு பதில் சொல்கிறாங்க. கனிமொழி இஸ்லாத்தை பற்றியும் மற்றவங்களை பற்றி தாக்கி இல்லை, அவங்கக்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. பட் அது தெரிஞ்சுட்டு இவங்க போனாங்களா, தெரியாமல் இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் தெரியாமலாம் போக வாய்ப்பு இல்லை. அப்போது இவங்க ஒரு கட்சியில் ஒரு முதல்வருடைய சகோதரி, முன்னாள் முதல்வருடைய மகள், புரியுங்களா, பெரிய அவங்கள கனிமொழியை இப்போ நம்ம கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கணுங்க வாங்கன்னா வந்துடுவாங்களா? வரமாட்டாங்க. அப்போது இந்த கயவர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னால்
அப்போ இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த ஏதாவது தொடர்ந்து இஸ்லாத்தை பற்றியும் நபிகள் நாயகத்தை பற்றியும் மற்றும் பிற மதங்களை பற்றி கேவலமாக கிறுக்குத்தனமாக பேசிட்டு வரக்கூடிய இந்த நபர்களை பற்றி கனிமொழிக்கு முழுக்க அறிஞ்ச நபர்களாக தான் இருப்பாங்க. இப்போ அவங்களாம் தெரிஞ்ச நபராக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? இல்லை, அவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அதை தண்ணிக்குள்ளேருந்து காற்று விட்டால் தெரியாது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. எல்லாம் இவனுங்க யார் என்ன எல்லா விவரமும் தெரியும். இவனுங்க திமுகவினுடைய ஐடி விங்கில் இருக்கானுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் கூட இருக்குது பாருங்க. ஓ, இதுதான் புகைப்படங்கள். லைட்டா அப்படி காட்டுங்க. அதை பாருங்க, இந்த புகைப்படம் இந்த நாதாரிங்க தான் இவனுங்க. இந்த நாதாரிங்க தான் இந்த முகத்தை மறைச்சிட்டு பேசுறவங்க இவனுங்க தான். இவனுங்க என்னன்னா இந்த மாதிரி முகத்தை வந்து எதனா ஒரு இது போட்டு மறைச்சிக்கிறது. இவனுங்க தான் மெயின். இவங்க தான் அந்த இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறது. புரியுதுங்களா? இவனுங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க சொன்னா இந்த மாதிரி முகத்தை வந்து ஃபில்டர் மாதிரி போட்டு இவங்க மறைச்சிக்கிறது டிவிலெல்லாம் வீடியோலெல்லாம் பேசும்போது. இப்போ கனிமொழிக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது போட்டு இவங்கள்ட்ட மட்டும் மறைச்சிக்கிட்டு தான். ஆனால் கனிமொழி ஃபுல்லாக முகம் காட்டுறானுங்க. இவனுக்கு முகத்தை முழுக்க காட்டாமல் இந்த மாதிரி போட்டு மறைச்சிடானுங்க. நான் என்ன சொல்கிறேன், இது பொட்டத்தனமானதான். நீ வீரமாக விவேகமாக நீ பெரிய அறிவாளி மயிர் தானே நீங்கள். எல்லா மதங்களையும் நபிமார்களையும் எல்லாம் எல்லாரையும் வந்து கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய நாய் நீ ஏன்டா முகத்தை முட்டு வரீங்க? தில்லிருந்து ஓப்பனாக வா, முகத்தை காட்டு. இல்லை, உங்களுக்கு கிடச்சிருச்சிங்களே இந்த ஃபோட்டோ. அவனுக்கு நினச்சிட்டு இருக்கானுங்க என்னன்னு சொன்னால் இது யாருக்கும் கிடைக்காது, நம்ம யாருன்னு தெரியாது அப்படின்னு. நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபோட்டோவோட வெளியிடலாங்களா? இல்லை, அது வந்து வெளியிடுவோம் நிச்சயம். நான் உங்கள்கிட்டே கொடுக்குறேன், உங்கள் இதுலேயே வெளியிடுங்க. நான் அதை நிச்சயம் வெளியிடுங்க. இப்போ ஃபில் பண்ண வெளியிடுங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி புகார் கொடுத்து அந்த நாதாரிகளை கைது பண்ணி செருப்பால் அடிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீ குரானை பற்றியோ அல்லது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு பற்றியோ நீ எதை வேணால் விமர்சனம் பண்ணாதேன்னு சொல்லலை. நான் பண்ணுங்க, அது எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் சில பல விஷயங்களை வச்சு மட்டும் நுனிப்புள் மேய்ஞ்ச மாரி மேயிற பார்த்தீங்களா, இதுதான் உன்னை செருப்பால் அடிக்கணுன்றது. புரியுதுங்களா? இப்போது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் நீ விவாதம் பண்ணன்னு சொன்னால் அப்போது ஆரோக்கியமான விவாதங்கள். வா, யாரை நீ கூப்பிட்டு வரியா, வா பேசுவோம். நீ என்ன சந்தேகம் வருது, அந்த 70 ஊரில்ங்கிற 70 கன்னிகள் அந்த வசனத்தை பற்றி பேசுவோம். வா, இன்னும் என்னென்ன உனக்கு வந்து அதில் வந்து உனக்கு புரியாமல், அந்த குரானில் புரியாமல் என்னென்ன இருக்குது, வா அதை பற்றியெல்லாம் பேசுவோம். அதை விட்டுட்டு அதில் வந்து நுனிப்புழு மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்சிட்டு அந்த இதை கூட குறிப்பிடுறாங்க. அவங்க ஒரு ஆடியோவில் கேட்குறேன், அந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியல. ஆனால் இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, வா விவாதத்துக்கு வான்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சில ரொம்ப தகாத மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவங்க விவாதத்துக்கு வரத்துக்கு ஏன் தயங்குறாங்க? வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அவங்களுக்கு வந்து உயிர் பயம், செத்துருவன்ற பயங்கரமாக அதிகமாக இருக்குங்க. எங்கேயும் முகத்தை மூடிக்கிட்டு ஒருத்தன் வந்து பேசுகிறானாவே நீங்கள் நினச்சிக்கலாம் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆண்மை உள்ள பொட்ட பசங்கன்னு தான் சொல்லணும். அவனுங்க ஓப்பனாக சொல்லணும். இப்போ என்னன்னா திமுக ஐடி விங்கில் இவனுக்கு முக்கிய பொறுப்பு வகிக்கிறான். அப்போ திமுகவுக்கு தெரிஞ்சு தான் இவனுக்கு பேசுகிறாங்களான்ற கேள்விகள்லாம் நிறைய இருக்குது இதில். புரியுதுங்களா? திமுகவுடைய அரசுக்கு தெரிஞ்சு தான் இந்த நாதாரிங்க இப்படியெல்லாம் பேசுகிறானுங்களா? அதாவது நாங்கள் வந்து இந்து மக்களுக்கு மட்டும் விரோதி இல்லை, நான் முஸ்லீமுக்கு விரோதின்றதை காட்டுறதுக்காக வந்து தேவையில்லாமல் இப்படி பேசுறதுக்கு திமுக ஐடி விங் தலைவர் வந்து ஊக்குவிக்கிறாரா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய எழுது எனக்கு இப்போ சமீப காலமாக. ஏன்னா கனிமொழி அங்கே போய் பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த கேள்விகள்லாம் நமக்கு எழுது. ஏன்னா கனிமொழி சாதாரணமாக போகிற ஆள் இல்லைங்களா? அப்போது அவங்க ஐடி விங்கில் முக்கியமான நபர்களாக இருக்கும். கூப்பிட்டதுனால தானே கனிமொழி போயிருக்காங்க. ஒருவேளை தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்ல? தெரியாமல் சொல்ல முடியாதுங்க. இவங்க யார் நம்மளை கூப்பிட்றது யாருன்னு தெரியாமல் இவங்க விஐபி இல்லை விவிஐபி இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும்போது தன்னை வந்து ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்றது யாருன்னு தெரியாமல் இவங்க போய் உட்கார மாட்டாங்க. புரியுதுங்களா? இதில் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அப்போ இவங்களுக்கு தெரியும் அவனுங்க யாருன்னு. அப்போ அவங்கள யாருன்னு தெரியும்னு சொன்னால் அப்போ அவங்கள ஈர்க்கிறது கனிமொழியா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு வருது. இப்படி நீங்கள் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமிய மரபுகளையும் இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைகளை பற்றி அசிங்கமாக கேவலமாக கிறுக்குத்தனமாக நீங்கள் வந்து பொதுவெளியில் பேசுங்க, அது ட்ரெண்ட் ஆகட்டும். புரியுதுங்களா? ட்ரெண்ட் ஆகட்டும். உங்களுடைய சேனலுக்கு இப்போது நான் வந்து பேசி நான் வந்து இன்டர்வியூ கொடுத்தேன்னா இன்னும் ப்ரொமோட் ஆவீங்க நீங்கள் அப்படின்ற அடிப்படையில் தானே இவங்க போய் பேசியிருக்காங்க. இவங்க பேசினதுக்கப்புறம் தானே இப்போ பெரிய அளவுக்கு ப்ரொமோட் ஆகியிருக்காங்க அந்த விஷயம். புரியுதுங்களா? அப்போது இந்த விஷயத்தை திமுக அரசு எப்படி எதிர்கொள்ள போகுது? அப்போது நீ வந்து நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது திமுக. ஏன்னு சொன்னால் அவனுங்க அந்த சும்மி வண்ண கனவுகள்
பேரை பாருங்க, நாதாரி. கோவம் வருதுங்க. நீ விமர்சனம் பண்ணு, அது நடுநிலையாக நியாயமாக. உனக்கு சந்தேகம் இருந்தால், உனக்கு வந்து அது புரியாத ஒரு புதிராக இருந்தால் அதை பற்றி கேள்வி. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குளத்தூர் மணி அண்ணன் இருக்கார். அன்பு என்னுடைய நேசத்துக்குரிய ஒரு நபர். எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணன் என்கிட்ட பேசுவார், நானும் பேசுவேன். ஆனால் அண்ணன் வந்து ஒரு பொது மேடையில் பேசும்போது ஒரு குரான் வசனத்தை படிக்கிறார். படிச்சுட்டு அந்த குரான் வசனத்தில் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது காஃபிர்கள் அவர்கள் உங்கள் இடத்துக்கு வந்தார்கள், அவர்களுடைய அதாவது பிடரி நரம்பிலே வெட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து காஃபிர்கள்னால் கடவுள் மறுப்பாளர்கள். இப்படி இஸ்லாம் குரானில் இருக்கக்கூடிய வசனம் இது இப்படி வந்து தவறாக போதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து இதில் பேசுகிறாரு. அண்ணனுக்கு வந்து நல்லா, நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற நிறைய இஸ்லாமிய தலைவர்களும் சரி இஸ்லாமியர்களும் அவருக்கு நல்லா தெரியும் போது அவங்ககிட்டயும் அந்த விளக்கம் கேட்டிருக்கலாம். அந்த குரான் வசனத்தை காமிச்சு இது என்ன இப்படி இருக்க, இப்படி வந்து சரியாக இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் பொதுவெளியில் ஒரு மேடையில் வந்து பேசுகிறார் அந்த விஷயம். அது வந்து பெரிய வந்து அந்த ஆர்எஸ்எஸ் பாஜகலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய அளவு ப்ரொமோட் பண்ணால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வசனங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா, குரான் வசனங்கள் ஒவ்வொரு காலத்தில் இறக்கப்பட்டது, அந்தந்த நேரத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப இறக்கப்பட்ட வசனங்கள். அப்போது அந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற அந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் அதன் பிறகு தன்னுடைய நண்பர் தோழர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த பிரச்சார பணியில் இருக்கும் பொழுது அப்போது இறக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் அவங்க சூழ்ச்சி செய்கிறாங்க, அந்த சூழ்ச்சியின் மூலிமா உங்களை அழிக்க பார்க்குறாங்கன்னு போது அப்போ அவங்க வந்து சூழ்ச்சி பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள வெட்டுங்கன்னு சொன்னாங்க. அதுக்குன்னு சொல்லி ரோட்டில் வரவு போகிறவன் எவனையும் வந்து வெட்டுங்க குத்துங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் போதிக்கவில்லை, இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. அங்கே இருந்த சூழல், அந்த சூழலுக்கு இறக்கப்பட்ட வசனம் தான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வசனம் வரும் எப்படின்னா, நீங்கள் வந்து தொழுகையின் போது நீங்கள் வந்து மது அருந்தாதீங்கன்னு இருக்குது வசனம் இருக்குது. அப்போ தொழுகையின் போது மது அருந்தாதீங்கன்னு சொன்னால் தொழுகை முடிச்சுட்டு மது அருந்துடலாமா? தொழுகையெல்லாம் இல்லைன்னா சரியாக இருக்கும்போது மது அருந்தலாம், இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? அப்போது அப்படி இது இல்லை. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் இறக்கப்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த காலங்களில் வந்து அரபு நாட்டில் வந்து மது வந்து ஆறாக ஓடிக்கின்றது, போதையில் எல்லாமே இருந்தாங்க. அப்போ வந்து எடுத்தவுடனே நிறுத்த முடியாது, நிறுத்தக்கூடாதுன்னு இறைவசனம் ஃபஸ்ட்டு தொழுகையின் போது வணக்க வழிபாடுகளில் இருக்கும்போது நீங்கள் மதுவை அருந்தாதீர்கள். பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து கடைசியாக மது அருந்துவதே ஹராம், தடை செய்யப்பட்டதுன்றது குரான் வசனம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. நீ அந்த காலத்தில் அப்படி தான் நிப்பாட்டுறது. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஒரு வசனத்தை மட்டும் குளத்தூர் மணி அண்ணன் படிச்சுட்டு இது தொழுகும் போது மட்டும்தான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, மற்ற இதெல்லாம் குடிக்கலான்னு சொல்கிறாங்க இஸ்லாம் அப்படின்னு சொன்னேன்னா அது எவ்வளோ கேவலமானதோ அதுபோல் தான் மணி அண்ணன் வந்து ஒரு வசனத்தை வந்து முன்னையும் தெரியாமல் பின்னையும் தெரியாமல் வந்து பொது தளத்தில் பேசி அவர் ஆர்எஸ்எஸ் பாஜக வலதுசாரி சித்தாந்தவாதிகளை கைத்தட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் எங்களை போன்ற அவர் கூட நெருங்கி பழகின தம்பிமார்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா மணி அண்ணன் அந்த பொதுவெளியில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் நம்ம அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை இல்லை, அவருடைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படுது, இவர்கள் வந்து குளத்தூர் மணியுடைய குழுக்களை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நான் என்ன சொல்ல இருக்கலாம். நீங்கள் இப்படி ஒரு பக்கம் வந்து இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வந்து இதயத்தில் இருக்காங்க, மஞ்சள் இருக்காங்க, முஞ்சில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஓட்டு அரசியல் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைகளையும் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே கரு இருக்கிற வேலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பேரிழப்பு. இது நீங்கள் வந்து ஐடி விங்குன்னு நடந்த திமுக ஐடி விங்குன்னு வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் வந்து கேவலமாக வேலை செய்கிறது தவறு இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன், எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தை பற்றியோ இதே ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இவனுங்க என்ன பண்ணுவேன், இவனுங்களே எடுத்துகிட்டு பாரு ஆர்எஸ்எஸ் இஸ்லாத்தை பற்றி எப்படி கொச்சப்படுத்துகிறான்னு சொல்லி பேசியிருப்பான். அப்போ இவனுங்களே பண்ணாங்கன்னா இவனுங்களை எதிர்க்கக்கூடாதா? இதான் சொல்கிறேன். இந்த நாதாரிங்க யார் செருப்படி பட போகிறானுங்க மிக விரைவில் இவனுங்க. இல்லை இந்த இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரியாரிஸ்டுகள் அவர்கள் போர்வையோடு செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா இப்போ பெரியாரிஸ்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பொது உடைமை சமூக நீதியெல்லாம் பேசுகிறாங்க. பட் ஆனால் அதுலேயும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு அதோடைய எக்ஸ்ட்ரீமிஸ்டாக போகிறாங்க, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் பெரியாரிஸ்ட் அப்படின்னு போகிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இல்லைங்க, இவங்க என்னன்னு சொன்னால் பகுத்தறிவு. பெரியார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. பெரியார் சொன்ன விதங்களை இவனுங்க தவறாக உள்வாங்கிட்டு, பகுத்தறிவு என்பது ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி பகுத்தறிஞ்சு செயல்படுங்க, இதுதான் பகுத்தறிவு. இப்போ ஒரு செயல் செய்கிறோம், இந்த பகுத்தறிவு நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவின் அடிப்படையில் இது சரியாக தவறான்றது பகுத்தறிஞ்சு செயல்படணும், இதுதான் பகுத்தறிவு. இவனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லி சொன்னாவே பகுத்தறிவாளர் ஆயிடலாம், கடவுள் இல்லைன்னு சொன்னாவே சரி பகுத்தறிவாளர் ஆயிடலாம்.
ஆனால் மற்ற அயோக்கியத்தனத்தை என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நம்ம முல்லை மாதிரி முடிச்சவிக்கு எல்லா வேலையும் செய்வானுங்க. தண்ணி அடிக்கிறானுங்க. இந்த குரூப்பு சொல்கிறேன், இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த நாத்திகவாதி, நவீன நாத்திகவாதி, இப்போ இந்த சும்மி வண்ண கனவு, இவனுங்க எல்லாம் என்னன்னு சொன்னால் எந்த நேரத்தில் போதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய பேச்சை பாருங்கள், போதையிலே பேசுகிறானுங்க பாருங்கள். அப்போது இது வந்து எப்படி இவனை பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்ல முடியும், இவனை எஸ்டிம் பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பெரியார் வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து வச்ச விமர்சனங்கள்லாம் சரியான முறையில் வச்சார். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவர் இந்து மதத்தில் இருக்கார், இந்து மதத்தை இருந்துக்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை தான் விமர்சனமாக வச்சார். அவர் வந்து காட்டு மிராண்டித்தனமாக இந்த நாதாரிங்க தாக்குறானுங்க இல்லையா, அந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக என்றைக்குமே அவர் தாக்கி பேசுனதில்லை. இஸ்லாமியர்களை கூட ஒரே ஒரு விஷயத்தை இவனுங்க மேற்கோள் காட்டுவானுங்க, என்னன்னு சொன்னீங்கன்னா சாணிக்கு பயந்துட்டு பீல காலை வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை பற்றி குறை சொன்னார் அப்படின்னு. அது எந்த காலகட்டத்தில்னு சொன்னால் அப்போது வந்து தேர்தல் ஆரம்பிச்சிட்டாங்க, தேர்தல் பிரச்சாரம் நடக்குது. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லீம் லீக்கை வந்து அவர் என்ன சொன்னார்னா காங்கிரஸ் கூட்டணி கூட இருந்து காங்கிரஸுக்கு ஆதரிங்கன்னு சொன்னார். ஆனால் காகிதமில்லத்து என்ன பண்ணுறாரு, திமுக அதாவது அண்ணா தலைமையிலான திமுகவுக்கு ஆதரிக்கிறார். அந்த முஸ்லீம்கள் மீது உள்ள வெறுப்பின் அடிப்படையில் அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் பெரியார். பெரியார் என்றைக்குமே கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். அவர் நல்லா புரியுங்களா? அவர் வந்து இஸ்லாத்தை பற்றியும் கிறிஸ்தவத்தை பற்றியும் இந்து மதத்தில் உள்ள சில பல சடங்குகளை தான் கொச்சைப்படுத்துவார். ஆனால் இவனுங்க அப்படி இல்லை. இந்த நாதாரிங்க இந்த பேசுகிறானுங்களே, இந்த சும்மி வண்ண கனவுகள்னு சொல்லி பேசுகிறானுங்களே, இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அடுத்தவனை கேவலமாக கீழ்த்தரமாக இப்படி தான் இவனுங்களுடைய வேலை. நான் என்ன சொல்கிறேன், நீ ஏற்றுக்கல, நான் ஏற்றுக்கிறேன், என் மனசு புண்படுத்துறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, அது போக இவங்க வெறும் இஸ்லாம் மட்டும் கிடையாது, தேவர் நிறைய தலைவர்கள் இவங்க எல்லாமே ஏங்க அவன் தேவரை பற்றியும் தாக்கி பேசுகிறானுங்க. அதாவது ஒரு கண்ணியத்துக்குரிய நபர்களை தாக்கி கீழ்த்தரமாக பேசுறது தானுங்க இந்த நாதாரிங்களுடைய வேலை. புரியுதுங்களா? இந்த கீழ்த்தரமான வேலை செய்யறதோட வேற எதுனா இது கூட ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது, இந்த குரூப்பில் ஒரு பொண்ணு கூட இருக்கா. இதுங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுதுங்க. இது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமாக வந்து அடுத்தவங்களை கொச்சைப்படுத்துது, அதாவது உனக்கு ஏதாவது இதனால் பாதிப்பு வந்திருக்கா? எங்களுடைய மார்க்கம், இஸ்லாமிய நெறிமுறைகள், வழிமுறைகள் ஏதாவது உனக்கு பாதிப்பு வந்திருக்கா? இல்லை. அப்படி இருக்கும்போது நீ இஸ்லாத்தை பின்பற்றினே இல்லை, அப்போ உனக்கு ஏண்டா வயிறு எரியுது? அதை பின்பற்றுறவங்க நாங்கள் இருக்கோம். புர்காவை பற்றி சொல்கிறீங்க, ஹிஜாவை பற்றி பேசுகிறீங்க. புர்கா போடுறது முஸ்லீம் பெண்கள், அவங்களுக்கே அது ஆர்வமாக போடுறாங்கன்னும் போது உனக்கே வயிறு எரியுது. இல்லை உன் தங்கச்சியோ உன் அம்மாவையோ உன் அப்பா பொண்டாட்டியோ போட சொல்லி வற்புறுத்துறாங்களா? இல்லையே. அப்போ நீயே வந்து இதாகுது. இப்போ நான் மரணித்த 70 கன்னிகள் கிடைக்கிறாங்களோ கிடைக்கலையோ அது என்னுடைய சார்பு. நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், இறைவன் இருக்கிறான்னு சொல்லி நம்பக்கூடிய நபர், நான் அதை நம்பி இருக்கேன். ஒரு கால் இறைவன் இல்லைன்னு சொன்னால் எனக்கு எந்த நஷ்டமும் உண்டாக போவதில்லை. புரியுதுங்களா இல்லையா? ஆனால் இறைவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்யாமல் நான் சுத்தமானவனா, நேர்மையானவனா, உண்மையானவனா இருக்கேன் இல்லையா? இது எனக்கு இறைவன் இருக்கான், அவன் தண்டிப்பான், நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிப்பான், அவன் நம்மளை தண்டிப்பான் நாளைக்கு மறுமையில் அப்படின்னு சொல்லும்போது நான் தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொன்னால் உனக்கு என்ன இடைஞ்சலுன்றேன். நான் உனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லையே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ இந்த அளவுக்கு பேசுகிற இல்லையா, அறிவுபூர்வமாக நீ இஸ்லாத்திலே பெண்கள் உரிமைகளை பற்றி நம்ம பேசுவோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது அந்த மாதவிடாய் காலங்களில் உங்கள் மனைவியரிடம் நீங்கள் உறவு கொள்ளாதீங்கன்னு இருக்குது. மற்றபடி நீங்கள் அவர்களோடு நீங்கள் ஒன்றாக படுக்கிறதோ எல்லா விஷயத்துக்குமே இஸ்லாம் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. மாதவிடாய்க்கு கூட விடல. அது மாதவிடாய் அசிங்கமானது அப்படின்றதுக்காக வந்து ஹதீஸுகளோ குர்ஆன் வசனங்களோ அது நீக்கப்படல. அது கூட அது பெண்களுக்கு உடலிலிருந்து வெளியேறும் அழுக்கு தான் அது அப்படின்னு இருக்கு. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் உறவு கொள்ளாதீங்க, அது அவர்களுக்கு ஒரு கசகசப்பை ஏற்படுத்தும் பெண்களுக்கு அப்படின்றது தான் இருக்குது. இந்தளவுக்கு தெளிவாக அதாவது மாதவிடாய் விஷயங்களுக்கு முதல் கொண்டு இருக்குது. திருமணம் பற்றி திருமணத்தினுடைய விளக்கங்கள் இருக்குது. பெண்களுக்கு சொத்துல பங்கு இன்றைக்கி தான் திமுக அரசு 1989 பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்குங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்லாம் வகுத்து கொடுத்துருக்கு சட்டங்கள். கணவன் மனைவின்னும் போது மனைவி வந்து தன்னுடைய இன்சியலை தந்தை இன்சியல் தான் வச்சுக்கணும், கணவன் இன்சியல் கூட வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் கணவன் இறந்துடலாம் அல்லது கணவன் விட்டுட்டு போயிடலாம். அப்போ கணவன் விட்டுட்டு போயிட்டாவோ இறந்துட்டாவோ கணவனுடைய நினைவார்த்தமாக காலம் முழுக்க அவள் வந்து விதவியே வாழணுன்றது இஸ்லாம் அங்கீகரிக்கல.
இறந்துட்டேன்னா 40 நாள் இதான்றது இருந்துட்டு தூக்கி போட்டு அடுத்த கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை அனுபவின்னு சொல்லுது இஸ்லாம். இது போன்ற புரட்சிகரமான இன்னைக்கு கூட நாதாரி உங்களுக்கு புரட்சியை பற்றி நீங்கள் பேசுவீங்க. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏற்படுத்தப்பட்ட புரட்சி. இதை பற்றி நீ பேசுறது உனக்கு ஒர்க்கு இருக்கா? பொது தளத்தில் பேசலாம் இல்லைங்களா? இதை பற்றி எனக்கு பேசணும். சரி, இப்போ இறுதியாக இது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இவனுங்க நான் நிச்சயம் இதனால ஒவ்வொன்றா நோட் பண்ணிகிட்டே இருக்கோம். யார் என்னென்ன இப்போ தான் ஐடி விங்குன்னு திமுக ஐடி விங்குன்னு சொல்லி ஒரு விதமாக தெரிஞ்சிருக்கு. அவங்களுடைய புகைப்படமும் வந்திருக்கு. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து இவங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இவனுங்க பேசின ஆடியோக்கள் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு கேவலமாக கடந்த ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி உங்களுக்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, பப்ஜி மதன். ஆமாம் ஆமாம், அவரும் இதே மாதிரி தானே சார்? ஆமாம், அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாம. அவன் ஃபேஸ் காட்டினான். ஆனால் இவனுக்கு பப்ஜி மதன் சார் அவர் ஃபேஸ் காட்டலை. ஒரு மாதிரி அனிமேஷன் இது மட்டும்தான் வந்துட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி லைட்டாக இதாக இருந்துச்சு. பட் ஆனால் ஃபேஸ் முழுசாக காட்டலை. அதுக்கப்புறம் கைதுக்கு அப்புறம் தான் அவரோட முழு முகமும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவரும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தானே, அந்த பையனும் இது மாதிரி ரொம்ப தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு நபர் தானே. ஆமாம், அதே தான். தரக்குறைவாக பேசினா என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவனுங்களுக்கு எப்படியாவது ஒரு ட்ரெண்ட் பண்ணோம். அதுக்கு இப்போ இஸ்லாமியர்களை ட்ரெண்ட் பண்ணால் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதிர்ப்பு தெரிவித்தா நம்ம யாருன்றது பெரிய ஆள் ஆகிடுவோம். உடனே நமக்கு திமுக ஆளுது. திமுக நமக்கு பக்கபலமாக துணை நிற்கும். திமுகவை பற்றி இவனுங்களுக்கு இன்னும் தெரில. நாதாரிங்க திமுகவுக்கு எதுனா ஒரு ஆபத்துச்சுன்னா இவனுங்களே குழி தோண்டி போயிச்சிருவானுங்க திமுகக்காரங்க. ஆமாம், திமுக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு சிறு கெட்ட பேர் வருதுன்னா கூட அவனுங்க வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. கொள்கை கோட்பாடெல்லாம் திமுகவுக்கு இல்லை, திகாவுக்கு வேணால் அதுவும் பெரியார் இருக்கும்போது இருந்தது, இப்போ இல்லை அது கூட. அப்போ இவனுங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் நிச்சயம் அவனுங்க பொது மன்னிப்பை மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் வழக்கு பதிவு செய்யப்படும். மிக விரைவில் செருப்படி படுவானுங்க. இவனுங்க செருப்படி வாங்குவானுங்க. ஏன்னா நீ விமர்சனமே ஒன்று கூட சரியில்லை. நீ விமர்சனம் பண்ணிச்சு, அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவை விட மோசமாக விமர்சனம் பண்ணுறாங்க.